ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடிய கர்ம வினையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரங்களான கருட மந்திரங்களை பற்றின விஷயத்த பார்க்க போகிறோம். இப்போ கருடன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா, கருடர் இருக்கிற இடத்துல எப்பயுமே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய வல்லமை கொண்ட தெய்வமாக விளங்குறார் இந்த கருடர். அதனால தான் கருடர் இருக்கிற இடத்துல எந்த விதமான விஷ ஜந்துகளும் அண்டவே அண்டாது அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அங்கே எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். குறிப்பாக நம்ம சொல்ல போனால் எந்த ஒரு கோயில் கும்பாபிஷேகம் எடுத்தாலும் அந்த இறுதியாக அந்த கருடன் அங்கே வட்டமிட்டால் மட்டுமே அந்த பூஜை யாகத்துக்கு பலன் கிடைச்சது அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அப்போ அபிஷேகம் பண்ணும் பொழுது, கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது மேல எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கருடர் ஆசீர்வாதம் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த யாகத்துக்கான பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. இப்ப அந்த மந்திரங்களை நம்ம தினமும் நம்ம வீட்டுல நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நம்ம ஜனன காலகட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மளுடைய ஜாதக கட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த கருடரை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா பெரிய திருவடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்பனா எவ்வளவு சிறப்புகள் கொண்ட இறைவனாக இந்த கருடாழ்வார் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ கருடாழ்வார் எப்படி திகழறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கையில அமிர்த கலசத்தை தாங்கியும் விஷமுள்ள பாம்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய இறைவனாகவும் இந்த கருடாழ்வார் திகழறாரு. மக்களை காக்கக்கூடிய எம்பெருமானாக திகழக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கே பெரிய திருவடியாக திகழக்கூடியவரும் இந்த கருடாழ்வார். தன்னுடைய கையில அமிர்த கலசத்தை வச்சு சுயநலமாக பயன்படுத்தாம தன்னுடைய தாயை மட்டுமே விடுவிச்சு மீண்டும் தேவர்களிடம் ஒப்படைத்த இந்த சிறப்புமிக்க இந்த கருடாழ்வார் நம் இயற்கையாகவே விஷ ஜந்துகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக இருக்கார். அப்ப விஷ ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஊர்வன அந்த மாதிரியான விஷ ஜந்துகளை மட்டும் குறிப்பா சொல்லவில்லை. இதுல நோய்களை தீர்க்கக்கூடியவராகவும் உடல் நலத்தை பேணி காக்கக்கூடியவராகவும் பல்வேறு நற்பலன்களை பக்தர்களுக்கு அருளக்கூடிய இறைவனாகவும் இந்த கருடாழ்வார் திகழறாரு. நம்ம இந்த கருடாழ்வாரை நம்ம தினமும் நினைச்சு நம்ம பூஜை பண்ணும் பொழுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை கொண்ட இறைவராக இந்த கருடாழ்வார் திகழறார். இந்த கருடாழ்வாரை போற்றி பாடக்கூடிய கருட மாலா மந்திரத்துல இருந்து ஒரு மந்திரத்தை பார்ப்போம். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகேகி காலாநல லோல ஜிக்வாய பாதய பாதய மோகைய மோகைய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பதபத ஹும்பத் ஸ்வாக அப்படின்ற இந்த மாலா மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம். பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை, அந்த நேரத்துல அவரால் அந்த மந்திரத்தை பிரயோகிக்க முடியாது அப்படின்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்த யார் வேணாலும் அவர்களுடைய சார்பாக இந்த மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் 1008 தடவை சொல்றது சிறந்த பலன்களை கொடுக்கும். இல்லை என்னால எத்தனை 5 முறை பண்ண முடியும், 10 முறை 11 முறை பண்ண முடியும், அந்த மாதிரியான ஏதோ ஒரு எண்ணிக்கையில 21 முறை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான எண்ணிக்கையில அந்த குறிப்பிட்ட அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதர் பக்கத்துல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் நமக்கு அந்த பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற சாஸ்திர கூறுகளும் இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.